Hello friends, welcome to DavidJames channel. So எல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம டான் மூவில இருந்து பிரைவேட் பார்ட்டி சாங் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதில் வந்து அந்த சாங்ஸ் அந்த ஒரு ஸ்டெப் தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அகைன் பார்ட் 6 அரபிக் குத்து. அதிலிருந்து ஒரு ஸ்டெப் நான் எடுத்திருக்கேன். எந்த ஸ்டெப்னா தளபதி வந்து அப்படியே இப்படி எக்ஸசைஸ் மாதிரி இப்படி ஃபாஸ்ட்டாக ஒன்று போடுவார். அது சூப்பராக இருக்கும் அது பார்க்கும்பொழுது. ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், அந்த ஸ்டெப் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கிட்டேன்னா இப்படி 1 2 3 4. ஓகே, இதுவுமே ஈஸி தான், அதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வரும். ஓகே, இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். கண்டினியூஸ்னா ஒன் டே விட்டு ஒன் டே அப்படி தான் வரும், டெய்லி வருது. ஓகே, ஸோ டெய்லி என்னால் போட முடியாது. அங்கே நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னென்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் இப்படி நின்றுடணும். ஓகே, லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஃபுல்லாக இப்படி திரும்பி நின்றுடணும். ஓகே, ஸோ நின்றுட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து கை என்ன பண்ணோன்னா லெஃப்ட் கையை தான் இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, 1. ஸோ ரைட்டு கையை இப்படி பின்னாடி வைக்கணும். ஓகே, எப்படின்னா 1. ஓகே, 1. ஸோ லெஃப்ட் கை மேலே வைக்கும்போது கை கொஞ்சம் இப்படி மடக்கின மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வைக்காமல் லைட்டாக இப்படி மடக்கின மாதிரி இப்படி. ஓகே, ஸோ ரைட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு ஓகே 1 2 3. ஓகே, 1 2 3. ஸோ ரைட்டு கையை வந்து இப்படி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சும்மா இப்படி வச்சுக்கினாலும் ஓகே. ஓகே, ஸோ ரெடி 1 2 3. ஸோ கால் என்ன பண்ணோன்னா லெஃப்ட் கை மேலே வரும்போது கால் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும், ரைட்டு கால். ஓகே, ஸோ லெஃப்ட் கை கீழே வரும்போது ரைட்டு கால் பின்னாடி வந்துடணும். எப்படின்னா அப்படி 1 2 3. ஓகே, ஈஸி தான் இது. அது மியூசிக் வர போடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி 1 2 3. ஓகே, இப்போ இடுப்பு வந்து 1 2 2 வாட்டி இப்படி. ஓகே, 1 2 3 1 2. ஸோ அடுத்து இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக போட்டுறீங்க. ரெண்டாவது வரும்போது என்னென்னா ஒரு சின்ன ஒரு பிட்டு நுணுக்கம் இருக்குது. எப்படின்னா இப்போது 1 2 3 போடுறோமா, செகண்ட் செட்டு அகெயின் 1 2 3 போடக்கூடாது. என்னென்னா இப்படி லைட்டாக இப்படி ஜர்க் பண்ணணும், பின்னாடி போகிற மாதிரி போயிட்டு ஆனால் ஃப்ரண்ட்டில் தான் காலை வைக்கணும். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு கை என்ன பண்ணணும்னா இப்படி. ஓகே, ஃபாஸ்ட்டாக இப்படி கால் வந்து பேக் அகெயின் ஃப்ரண்ட்லேயே வச்சிடணும். எப்படின்னா இப்படி ஃபஸ்ட்டு செட் வந்து 1 2 3 4 5 அகெயின் 1 2 3 4 5. ஓகே, ஸோ சேம் செட்டு தான் போட போகிறீங்க. அதுக்கு நடுவில் இப்படி ஒன்று பண்ண போகிறீங்க, ஜர்க்கு. ஓகே, ஜர்க்குனா அப்படி போகிற மாதிரி போயிட்டு அகைன் ரிவர்ஸில் வர மாதிரி. ஓகே, இப்படி அந்த மாதிரி. ரெடி, அகைன் ஒரு வாட்டி போடுறேன். ஓகே, 1 2 3 1 2 1 2 3 1 2. ஓகே, இப்படி மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ 1 2 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு இப்போ தான் அந்த எக்ஸசைஸ் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணோன்னா ரைட்டு கையை சும்மா இப்படி கை மறையிற மாதிரி வச்சு இல்லாமல் இப்படி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரைட்டு கையை. லெஃப்ட் கையை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரைட்டு கையை இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு லெஃப்ட் கை இப்படி வச்சுருங்க. கால் இப்படி இருக்கும் பொழுது ரைட்டு காலை இப்படி மடக்குங்க. மடக்கிட்டு தட்டுங்க. இங்கே 1 2 2 தட்டும் போது உங்கள் காலை ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னா இப்படி 1 2 தொடையை தட்டும் பொழுது. ஓகே, 2 3 3 வரும்போது ஷோல்டர். ஓகே, 1 2 3. ஸோ ஷோல்டரை தட்டும் போது லெஃப்ட் கால் மேலே இப்படி ரிலீஸ் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக இப்படி. ஓகே, ஸோ ரைட்டு காலை பேலன்ஸ் பண்ண இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க, லெஃப்ட் காலை ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, இதை மட்டும் இந்த செட்டு மட்டும் பண்ணலாம். ரெடி இப்படி முடியுதா? 1 2 3. ஓகே, 1 ரிலீஸ் 2 3 3 வந்தும்போது லெஃப்ட் கால் ரிலீஸ். ஓகே, ஸோ இந்த செட்டுக்கு வந்து நம்ம 1 2 மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அடுத்து பண்ண போகிறது 3 ஸ்டெப்ஸ். 3 வாட்டி தட்டுவோம். எங்கன்னா இங்கே தான் 1 2 3 4. ஓகே, கால் மட்டுமே 3, கை 4, ஷோல்டர் வந்து 4. ஓகே, ஸோ எப்படின்னா இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு முடிச்சிட்டிங்களா? ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சுட்டு இப்படி முடிப்பீங்களா? முடிச்சுட்டு அகைன் லெஃப்ட் காலை பின்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ரைட்டு காலை இப்படி தூக்கும் பொழுது தொடையில் ஒரு தட்டு 1, அப்புறம் காலில் ஒரு தட்டு 2, அகைன் தொடையில் ஒரு தட்டு 3. தொடையில் தட்டும் போது காலை இப்படி ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணும். அகைன் ஷோல்டர் தட்டும் போது லெஃப்ட் கால் ரிலீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்படி முடியுதா? முடிக்கும்போது 1 2
3 4 ஓகே ஈஸி. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஓகே ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்படி முடியுதா? முடிச்சுட்டு 1 2 3 அகைன் 1 2 அகைன் 1 2 3 4 ஓகே. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ இப்போ மியூசிக்கில் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அவ்வளோதாங்க. இப்படி மாட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே ஸோ இது வந்து நீங்கள் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஜாலியாக மஜாவாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு போடுறது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்போட கவுண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக தட்டும்போது உங்கள் பிரெயினுக்குமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நம்ம கரெக்டாக தட்டுறோமா அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஏன் வந்து இந்த ஸ்டெப்பு வந்து இதில் கவர் பண்ணலைன்னா, ஏதாவது ஒன்று கவர் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணணும்னு லைட்டாக தோணும். அதனால தான் அதை நான் கவர் பண்ணல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அதை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.